आप कितने दे सकते हो? आप बोल रहे हो 3-4 हज़ार। क्योंकि मेरे मम्मी का भी कैंसर है। மும்பையை சேர்ந்த சித்தார்த் பரத்வாஜ் என்பவர் தனது விலை உயர்ந்த BMW காரை சாலையோரமாக நிறுத்தி வைத்திருந்தார். அப்போது விஷால் என்ற டெலிவரி ஊழியர் எதிர்பாராத விதமாக தனது வண்டியால் அந்த காரின் மீது மோதிவிட்டார். காரில் பெரிய அளவில் சேதம் ஏற்பட்டது. சம்பவம் நடந்த இடத்திற்கு வந்த சித்தார்த் காரின் சேதத்தை சுட்டிக்காட்டி, இதனை சரி செய்ய நீதான் பணம் தர வேண்டும், எவ்வளவு தருவாய் என்று விஷாலிடம் கேட்டார். பயந்து போன விஷால் கண்ணீருடன் தன்னிடம் 4000 ரூபாய் வரை இருப்பதாக கூறினார். ஆனால் அடுத்த நிமிடம் விஷால் அழுதபடியே ஒரு விஷயத்தை கூறினார். அவரது தாயார் புற்றுநோயின் இறுதி நிலையில் போராடி கொண்டிருப்பதாகவும் அதற்கான மருத்துவ செலவுகளால் தான் தவித்துக் கொண்டிருப்பதாகவும் கூறி மருத்துவமனை ரசீதுகளை காட்டினார். அதை பார்த்த சித்தார்த் அப்படியே உறைந்து போனார். அதற்கு மேல் அவரிடம் ஒரு பைசா கூட கேட்க சித்தார்த்தின் மனசாட்சி இடம் கொடுக்கவில்லை. என் காரை நானே சரி செய்து கொள்கிறேன், இதுவே உன் தாயின் மருத்துவ செலவுக்கு நான் செய்யும் உதவியாக இருக்கட்டும் என்று கூறி விஷாலை கட்டிப்பிடித்து ஆறுதல் கூறி அனுப்பி வைத்தார். சித்தார்த் இந்த வீடியோவை சமூக வலைதளங்களில் பகிர்ந்து விஷாலின் நிலையை பார்த்து மக்கள் அவருக்கு உதவ வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருந்தார். விஷாலின் போன் நம்பரையும் பகிர்ந்திருந்தார். அதனைத் தொடர்ந்து விஷாலின் நம்பருக்கு மக்கள் பணத்தை எழுப்ப தொடங்கினர். சில நாட்களிலேயே சுமார் 30,000 வரை சேர்ந்தது. உடனே விஷால் சித்தார்த்தை தேடி வந்து, சார், மக்களிடமிருந்து வந்த இந்த பணத்தை வைத்து உங்கள் காரை சரி செய்து கொள்ளுங்கள் என்று நெகிழ்ச்சியுடன் கூறினார். ஆனால் அதற்கு சித்தார்த் மறுத்துவிட்டார். இந்த பணம் முழுவதும் உன் அம்மாவின் சிகிச்சைக்காக மட்டுமே, என் காரை பற்றி நீ கவலைப்படாதே, அது உன்னுடைய பொறுப்பு அல்ல என்று கூறி மறுத்துவிட்டார். பணத்தை விட மனித நேயமே பெரியது என்பதை இந்த சம்பவம் உலகுக்கு உணர்த்தியுள்ளது.